கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே இறந்தவரின் உடலை அடக்கம் செய்வதற்காக மார்பளவுக்கு தேங்கிய மழைநீரை உறவினர்கள் ஆபத்தான முறையில் கடந்து சென்ற வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் நவேந்திரன். விவரம். நவேந்திரன், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அடுத்த மேலூர் கிராமத்தை சேர்ந்த செல்வகுமாரி 60 வயது. இவர் நேற்று உடல்நல குறைவு காரணமாக உயிரிழந்துள்ளார். இந்த நிலையில் அவரது உடலை சமத்துவ சுடுகாட்டில் அடக்கம் செய்ய பகுதியில் உள்ள பெரிய ஓடையை கடந்து மயானத்துக்கு செல்ல வேண்டும். தற்போது பெய்த வடகிழக்கு பருவ கனமழை காரணமாக பெரிய ஓடையில் சில ஆண்டுகளுக்கு பிறகு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு தண்ணீர் சென்று கொண்டு உள்ளது. மேலூர் கிராம மக்கள் ஆபத்தை உணராமல் மயானத்திற்கு செல்லும் பாதையில் மார்பளவுக்கு தண்ணீர் தேங்கி நிற்கும் நிலையில் உரிய நிவாரணம் வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அந்த காட்சிகளை பார்க்கலாம். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி தாலுகா மேலூர் கிராமங்க. எங்களுக்கு மயான பாதை இந்த மயான பாதைக்கு எங்களுக்கு தெளிவான நாங்கள் ஒரு 1800 ஓட்டு இருக்குங்க. அந்த மேலூர் கிராமத்தில் 1800 ஓட்டு இருக்கும். எங்களுக்கு மழை காலத்தில் எங்களுக்கு பேரை தூக்கிட்டு போக முடியல. அதனால ஒரு தரப்பாலம் போட்டு எங்களுக்கு கொடுக்கணும். இது தெளிவாக சொல்றாங்க. இந்த அரசாங்கம் எங்களுக்கு பண்ணி கொடுக்கணும். தண்ணியில நாங்கள் இப்போ இன்னைக்கு எவ்வளோ எங்களுக்கு கழுத்து மட்டும் தண்ணி அதில் நாங்கள் தூக்கிட்டு வந்திருக்கோம். அதனால மற்ற மழை காலம் இல்லைங்கும் போது அது பிரச்சனை இல்லை. மழை காலத்துல எங்களால பிரேதம் தூக்கிட்டு வர முடியல. இது இந்த கவர்மெண்ட் எங்களுக்கு தெரிவிச்சு கொடுக்கணும், எங்களுக்கு அறிவிச்சு கொடுக்கணும். தயவு செய்து சொல்றேன், கவர்மெண்ட் கிட்ட இதை தெரிவிச்சு பண்ணி கொடுக்கணும். நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.